முதலாளி. உள்ளவாடா, உட்காரு. சொல்றா, கையில் என்ன சீட்டு? சீட்டாங்க முதலாளி. காலையில் வீட்டில் தோசை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு தோசை 30 ரூபான்னு சொல்கிறாங்க முதலாளி. 20 ரூபா 15 ரூபா இருந்து 20 ரூபா ஆச்சு, 20 ரூபா இருந்து 25 ரூபா ஆச்சு, 30 ரூபாங்க சொல்கிறாங்க ஒரு தோசை. இதுவாது பரவாயில்லைங்க முதலாளி. மல்லிகை கடைக்கு போனால் ஒரு முட்டை 8 ரூபாங்கிறான். 4 ரூபா தான் இருந்தது ஒரு முட்டை, இப்போ 8 ரூபாங்கிறான். அரிசி கடைக்கு போனால் 4 ரகமாக பிரித்து வச்சுருக்கேன் விலைவாசியை. 25 கிலோ மூட்டை கேட்டால் ஒரு மூட்டை 1550 ரூபா இருக்குங்கிறான். ஒன்று 1750 ரூபாங்கிறான், இன்னொன்று 1850 ரூபாங்கிறான். கேட்டால் அரிசிலேருந்து டிஃப்ரெண்ட்டு இல்லைங்கிறான். அப்புறம் இதுக்கு தனியாக ரேட்டை பிரித்து வச்சுக்கிறான்னு தெரியல. மல்லிகை கடைக்கு போனால் சும்மா ஒரு காய்கறி வாங்கினா 300 ரூபா செலவாயிருங்க முதலாளி. இல்லை, இதில் எப்படி குடும்பத்தை நடத்துறது? ஒரு நாளைக்கு டெய்லி பெட்ரோல் 100 ரூபாய்க்கு அடிக்கிறேன். இல்லை, எப்படி குடும்பத்தை நடத்துறதுங்க முதலாளி? எனக்கே ஒன்றும் புரியல. பொருளாதாரம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆமாண்டா, விலைவாசியில எங்கேயோ போயிட்டு தான் இருக்குது. இனி எல்லாம் குடும்பத்தை வச்சு ஓட்டுறதே கஷ்டம்தான். நம்ம கையில் என்ன இருக்குது? சரிங்க முதலாளி, அப்போ நான் கிளம்புறேன். சேர்றா. இவ்வளோ புலம்புறனே, ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்கிறானா? இவெல்லாம் ஒரு முதலாளி. இப்படியெல்லாம் பேசினா உனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருவேண்ணா.